அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பெற்றோர்களே பிள்ளைகளின் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. பெற்றோர்களே பிள்ளைகளின் நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த மாதிரி சொல்லி தான் கெடுத்து குடிச்சிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, தோளுக்கு மிஞ்சினா தோழம்பா. எப்போவுமே 60 வயசாகி பிள்ளைக்கு 40 வயசானாலும் பெற்றோர் நீ தான் அம்மா அப்பா. அதை தோழனாவோ நண்பனாவோ ஆக்கிக்க கூடாது. நண்பனை ஆக்கிக்கினீங்கன்னா நண்பன் எதுவுமே அநாத ஆசிரமத்தில் சேர்ப்பான் நண்பன். இன்றைக்கி அதுதான் பெற்றோர்களை அநாத ஆசிரமத்தில் ரொம்ப போய்கிட்ட காரணம் இந்த மாதிரி செயலால் தான். பிள்ளை பிள்ளையாக தான் இருக்கணும், தாய் தப்புனாக தான் இருக்கணும். அங்கே நண்பன்லாம் வச்சுக்கூடாது. வச்சுக்கின்னா கெட்டு போயிடும் குடும்பம். இல்லைங்க ஐயா, இப்போ இந்த பள்ளி பருவத்தில் படிக்கும்போது, அதுவும் கரெக்டாக இந்த +2 படிக்கும்போது நிறைய தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இப்போ ரீசன். ஆமாம், காரணம் என்ன, இந்த ஆண் பிள்ளைகள் செல்லு, இப்போ எல்லா பெண் பிள்ளைகிட்டும் ஆண் பிள்ளைகிட்டும் செல்லு, அவர் 20,000 ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்தாங்க. செல்லில் வராத விஷயங்களே கிடையாது. இது ஆண் பிள்ளைங்க பார்க்கும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கின்னு மனசு ஆறுதல் பட்டுக்கிறாங்க. பெண் பிள்ளைங்கள் பார்க்கும்போது அதை அடுத்தவங்ககிட்ட சொல்ல முடியல, தற்கொலைக்கு போதும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும். படிக்கிற பீரியடில் படிக்கணும், மற்ற நேரத்தில் தாய் தப்பனோட உறவாடணும். செல்லை பார்த்துக்கின்னு 24 மணி நேரம் செல்லை பார்த்தினா மூளையும் போயிடும், கண்ணும் போயிடும். அது மூளையும் கண்ணும் போந்தோடு போகாது, அது வாழ வேண்டிய கருத்தும் போயிடும். அது கட்சியில் தற்கொலைக்கு போய் நிற்கும். தற்கொலை நீ ஒரு பிறவியில் நீ பண்ணினா 100 பிறவிக்கு வந்தாலும் 100 பிறவிலையும் தற்கொலை பண்ணியிருந்தால் சாகு. அதுக்கு தான் சொன்னான் பகவத்கீதை, எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். நீ எதை நினச்சிக்கின்னு வாழற, நீ அதுவாக தான் ஆக போகிற. தற்கொலையை நினச்சின்னு வந்தீங்கன்னா நீ பிறக்கும் போதெல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்க போகிற. அதனால் அது மூடத்தனமான முடிவு. ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளோ அருமையாக வளர்த்து எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக இழக்கிறாங்க. நீ திடீர்னு போய் அவர் காதலிச்சேன், இவ்வளோ காதலிச்சேன், இத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு தற்கொலை பண்ணிங்கன்னா அந்த தாய் தப்புனை ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தியா நீ? அப்புறம் நீ இன்னும் மனித பிரிவி. நீ தாய் தப்புனை எந்த பிள்ளைகள் கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் துன்பம் கிடையாது, வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். மதிப்பெண் கம்மியாயிடுச்சுனாலும் சரி, அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்கன்ற திட்டினாதான் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரனை பின்ன திட்டுவான். பணம் செலவு பண்ணும்போது மட்டும் அப்பா பணம் கொடுக்கல, அம்மா பணம் கொடுக்கல, சொத்து கொடுக்கலன்னு வரைய அதை கேட்கக்கூடாது. அப்பா திட்டக்கூடாது. எப்பா நான் ஸ்கூலில் நான் படிச்சுக்கிறேன், சம்பாதிச்சு நீ பணம் செலவு பண்ணது. அம்மா நீ சோறு போட, நான் ஹோட்டலில் சாப்பிட்டு நீறேன். அப்பா அம்மானா திட்டினா எதுக்காக திட்டுறாங்க? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டிங்கிறாங்க. ஆனால் நீ முட்டாள்தனமாக எடுத்துக்கணும் மூடத்தனமான செயல்களை செய்தீங்கன்னா அதுக்கு தாய் தகப்பனா பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. இப்போ பள்ளியில் ஏங்க ஏன் ஆன்மீகம்லாம் சொல்லி தர மாட்டாங்க? சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிக் கொடுக்குற அளவு பொறுமை இல்லை மாணவர்களுக்கு. பள்ளியிலே போய் தண்ணி அடிக்கிறேன் அவன் ஏங்க சொல்லிக் கொடுப்பான் ஆசிரியர். முன்னெல்லாம் ஒரு குழந்தைய எத்தனை போய் ஸ்கூலுக்கு விட்றாங்கன்னா தாய் தப்ப வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க, கண்ணை 2 விட்டுடுங்க, உரிச்சிடுங்க மீது எல்லாம். அப்போ அந்த பிள்ளைங்க பயந்து படிச்சதோ, ஐயோ வீட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா திட்டுவாங்க, இங்கேயும் வாத்தியார் திட்டுவாங்கன்னு. இப்போ பையனை அப்படி தொட்ட உடனே அப்பா அம்மா அவங்களோட போகிறதில்ல, ஒரு ஊரையே கூட்டு போய் நிற்கிறாங்க. வாத்தியார் இது படித்தா நமக்கு என்ன, போனால் நமக்கு என்னன்னு அவன் போகிறான்.
செயல்கள் நம்ம எதை செய்கிறோம் அது சரியாக செய்கிறோமா, சரியானதா, அது பின்னாடி வாழ்க்கைக்கு உதவுமான்னு யோசிக்கிறதே கிடையாது. அவசரம் அவசரம் அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். பசங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அவசரமாக கெட்டு போகுது. அன்புதான் சிவம் சொல்றீங்க. அப்ப அன்பு அன்றாடம் வளரணுமா? அன்புதான் சிவம். ஆமாம், அது அன்றாடம் வளரணுமா? வளரணும். மனசில் வளர்க்கணும். அதை நீர் ஊற்றி வளர்க்கணும். அதை அகங்காரத்தை வளர்க்கக்கூடாது, அதை அழிக்கணும். நெருப்பு வச்சு அழிக்கணும். அது யோகத்தின் மூலியமாக, இந்த பாடம் மூலியமாக. ஆமாம், அதால தான் அது முடியும், வேற எதாலையும் முடியாது. இந்த இப்போ அந்த அன்பு தான் சிவம் சொல்கிறோம். அது எப்படி நம்ம மனைவி, மக்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் மீது எப்படி காமிக்கணும்? அதான் உன் வீட்டுக்கு வந்து என்ன ஒரு பிடி சோறு போட்டு நீ சாப்பிட்டுக்கினே, என்ன ஒரு விருந்தாளி வந்துட்ட நீ சாப்பிட்டு முடியா என்ன சொல்லுவேன்? வாங்க சார், வாங்க வாங்க இருக்குது, 2 பேர் பங்கிட்டுக்கலாங்க. அப்போ அன்பு தானே அது? இல்லைம்மா நீ உட்காந்து நான் சாப்பிட்டு வரணும் சொல்லுவேன். ஆனால் மிருகம் அப்படி கொடுக்காது. அதனால் மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது, மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது. இந்த அன்பை பரிமாறிக்கணும். உன்னை பார்த்து அவங்க செய்யணும், அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும். இப்படி பரிமாறிக்கிட்டு தான் அன்பு. கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள். அதனால் அன்பாக பயணம் பண்ணணும். ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க கண் தண்ணி வருது. அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி. அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா. அங்கே அழுவுறவங்களை பார்த்து தண்ணி வந்துடும். ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான், ஆனால் செத்த பிறகு ராஜான்னுவாங்க. அப்போ அவங்க சொல்லி அழுவத்தை பார்க்கும்போது உன் மனசில் அது படும்போது உனக்கு அழ வரும். செத்து போய் இந்த பார்த்து அழ வராது யாருக்கும். ஏமாற்றக்கூடாது என்கிட்ட. நான் என்ற சொல் பொதுவாக அகங்காரமாக சொல்கிறாங்க. ஆனால் ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ கூட நான் கூட என்கிட்ட கூட ஒருத்தர் வந்தார். சாமி நானுன்றது அகங்காரன்றாங்களே, அப்போ நானுன்னு எப்படி சாமி சொல்கிறது? ஆமாம், நான் இருந்தால் தான் என் நீ இருப்பேன். நானுன்றது இல்லைன்னா நீன்றதே இல்லை. அப்போ நான் இருக்கணும். அந்த நான் என்னோட இருக்கணும். ஆனால் என்னுடைய நான் இன்னொருத்தர் மேலே பாயக்கூடாது. பாயும்போது அது அகங்காரமாக மாறும். என்னோட இருக்கும்போது நானாகவே இருக்கிறேன். நான்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். மகரிஷின்னா என்னங்க ஐயா? மகரிஷின்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க. நான் எந்த பேரையும் வச்சுக்கல. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சு சுற்றிங்கிறேம்மா. எனக்கு எந்த பேரும். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களை மகான்னு சொல்லலாமா, இல்லை சித்தர்ன்னு சொல்லலாமா, இல்லை ரிஷின்னு சொல்லலாமா, என்னன்னு சொல்லலாம் சார்? மனுஷன்னு சொல்லுவோம். ஏன்னா மகான்னு சொல்கிறதுக்கோ, ரிஷின்னு சொல்கிறதுக்கோ, சித்தர்ன்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும். சும்மானா நானா ஒரு பேரை போட்டால ஒன்று சாவதானே போகிறேன் நான். அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது. அதனால் அப்படியெல்லாம் வச்சுக்கூடாது. நீ எதுவாக வாழற குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை தான் பேர். குழந்தைக்கு போய் 60 வயசு பெரிய மனுஷன் பேர் வச்சுக்கூடாது. 6 அறிவு படித்த மகான்கள் இருந்தால் அவன் பேரெல்லாம் நம்ம வச்சு தூக்கின்னு சுமக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் நான் அதெல்லாம் வச்சுருந்தேன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். இப்போ பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் இருக்காங்க. இவங்க 3த்துல எதுங்க ஐயா சந்தோஷமாக இருக்குது? பறவைகள் சந்தோஷமாக இருக்குமா, விலங்குகள் கூட சந்தோஷமாக இருக்காது. பறவைகள் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ளே போய் அடங்கிடும். அதனால் பறவைகள் தான் சந்தோஷமாக இருக்கும். மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பக்கம் வந்துடுச்சு. இந்த ஊரையே அவன் பேரில் எழுதினா கூட பக்கத்து ஊர் எழுதலையேன்னுவான். அதனால் இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. மிருகம் ஒன்றாச்சு சாப்பிட்டோன்னே இன்னொன்று கிடைக்கலையேன்னு அதுவும் ஏங்கிக்கினே இருக்கும். அதுக்கும் சந்தோஷம். பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆன்மீகவாதின்னா யாருங்க ஐயா உண்மையான ஆன்மீகவாதினா? அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியிறவன் ஆன்மீகவாதி. வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆகிட முடியாது. ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும், அவன் பார்த்துருக்கணும், அதோடு அவன் கலந்துருக்கணும். அவன் தான் ஆன்மீகவாதி. ஒரு மனிதன் எப்போது முழு மனிதன் ஆகிறான்? ஒரு மனுஷன் எப்போது பக்குவம் பெறும்போது முழு மனிதனாக வரும். பக்குவம் இல்லாத போது அரை மனிதனாக தான். 60 வயசானாலும் அரை மனுஷனாக இருப்பான் சில பேர். பக்குவம்னா எப்படி சொல்லுவாங்க? பக்குவம்னா இதுதான் பேசணும், இங்கே இப்படி தான் பேசணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் நடக்கணும், அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன். அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது. அதனால் அவன் உயர்ந்தவன். ஆனால் 60 வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்கிட்ட போய் அப்போ பக்குவம் இல்லாதவன் அரை மனிதனாக தான் வாழ்ந்துட்டு சாகும். இப்போ நம்ம பாடம் பண்ணுறோம், அதில் வர அந்த வலி, இன்னல், அதை எப்படிங்க ஐயா தடுக்கிறது? இவனுக்குள்ளவே எல்லாமே இருக்குதுன்னு உணரணும்.
இப்போ நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு நிலையை ஏற்றக்கூடிய நிலையில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், அப்படின்னு ஒரு இடமாச்சும் வாங்கி வைக்கணும். இப்போ நாம் ஒரு வேளை இடம் வாங்கி வச்சுருந்தோம்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும், அந்த தகுதி அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதனால் தாராளமாக அவங்களுக்கு அந்த நிலை கிடைச்சிருக்கோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்ம இன்னும் அதை முடிக்கலை. அது இன்னும் அதுக்கு ஒரு கடமையாக இருக்குது. ஒரு சீக்கிரம் முடிப்போம்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கு எல்லாரோடைய பங்களிப்பும் வேணும். ஏன்னா இப்போ அவங்க எங்கேயோ போய் கொண்டு போய் வச்சுட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்களா, பணக்கார கூட இருக்கலாம், தனக்குன்னு ஒரு சொந்த இடமா கூட இருக்கலாம், நான் அங்கேயே கூட பண்ணிக்கிறேன்ப்பான்னு கூட சொல்லலாம். ஆனால் எவ்வளோ தூரம் அதை பாதுகாக்க முடியும்? நம்ம கண்ணெதிரிலே நிறைய பேர் இருக்காங்க, கோடீஸ்வரலாம் இருந்திருக்காங்க. நல்ல நிலையில அவங்களோட இடத்துல நிறைய சமாதிகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அதெல்லாம் பராமரிச்சுக்கிறாங்கன்னா வாய்ப்பு இல்லை. இப்போ இன்ன காலகட்டத்தில் அது ஒரு நல்ல அந்த ஒரு இடம் இப்போ நல்ல வேல்யூ போகுது, நல்ல மதிப்பு போகுது, இதுதான் கோடி கணக்கில் போகும் அப்படின்றதுக்காக இப்போ அவங்களோட பசங்க அவங்களோட தாண்டி பேர பேத்திலாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, இது கண்ணெதிரில் நடந்த விஷயங்கள். இப்போ நான் ஷேர் பண்ற என்ன விஷயம்னா, கண்ணெதிரில் நடந்த விஷயங்கள். அது வந்து சமாதி இல்லைங்க, கோயில் தான் அது. இது நாங்கள் எங்க குடும்பம் யாரும் எங்கேயும் போய் கும்பிடாம நாங்க கட்டி வச்ச கோயில நாங்க கும்பிட்டுப்போம், நாங்க வேணாம்னா நாங்க இடிச்சுக்குவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பொழுதுதான் அது காலாகாலத்துக்கும் பாதுகாப்பா இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பா கொடுத்து ஆகணும். அதுக்காக நம்ம சில முயற்சிகள்லாம் எடுக்கிறோம். எல்லாரோட ஒத்துழைப்பும் அதில் தேவைப்படும். நல்ல நிலையில இருக்கிறவங்க இதுக்கு போய் நம்ம எல்லாரையும் கேட்க முடியாது. ஆனால் உறுதியா இருக்கிறவங்க அந்த நிலையை என்னால எட்ட முடியும்னு வைராகியமா இருக்கிற எல்லாரும் அதில் அவங்க வளர முடிஞ்ச எல்லா பங்களிப்பும் செய்யணும். அப்போ நான் அறிவிப்பு வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த அம்மாவோட விஷயத்த நான் வரேன். இந்த அம்மாவோட விஷயத்துக்கு வரேன். இந்த அம்மா வந்து ஒரு 6 மாசமோ ஒரு 8 மாசம் முன்னாடியே ஒரு பயணம் போறாங்க. நல்ல குளிர் பிரதேசம், இந்த கைலாஷ் மானசரோவர் அப்படின்ற மாதிரி ஒரு இடம். அங்கே போனோம்னா என்ன பண்ணோம்னா, காலுக்கு சாக்ஸ் போடணும், கைக்கு கிளவுஸ் போடணும், ஸ்வெட்டராச்சும் போட்டுருக்கணும். நம்ம உடம்பெல்லாம் தடின்னு இங்கே இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளால இருக்கவும் இருக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி பாடம் பண்ணுறதுனால அந்த இடத்துலையும் இங்கே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அமைச்சிருக்காங்க. அதுவே அவங்களோட அந்த பாடத்தோட தன்மையை பிடிக்குது. எதையோ என்னால் சாதிக்க முடியும், எதையாவது என்னால் தாங்கிக்க முடியுன்றது. ஆனால் உடம்புக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. நாம் இன்னும் அந்த பக்குவத்துக்கு போகலை. சரிங்களா? உடம்புக்குன்னு ஒரு அவ்வளோ குளிரான காற்று இந்த சுவாசம் நுரையீரல போய் தாக்கினால் அது கண்டிப்பா எங்க இடத்துக்கு நிற்கும், நிமோனியால போய் அட்டாக் பண்ணும். நான் பாடம் பண்றேங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் நான் மண்ணு கட்டி நிற்க கூடாது. ஏன்னா ஓட முடிய போது ஓடி உலாகலாம். இந்த உடம்பை வச்சுதான் இங்க இருக்கிற வாழ்க்கையை நான் சாதிக்க முடியும். இதெல்லாம் வேணா தூக்கி போட்டு இறைவனே கட்டி நான் சாதிக்கணும்னாலும் இதே உடம்பு மட்டும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அப்போ மோட்டத்தனம் கண்டிப்பா வரும். நல்லா பாடம் பண்றவங்களுக்கு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுருப்பா, எனக்கு எதுவும் தேவையில்லைன்ற அந்த அசாத்து துணிச்சல் தானா வரும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த உடல் பாதுகாப்புக்கே தான் போகணும். எப்போ எது வரைக்கும் அப்படின்னா, ஆகாரன்றது குறையிற வரைக்கும், சாப்பாடு நாம சாப்பிட்றது வரைக்கும் நோயின்றது நமக்கு கண்டிப்பா வந்தே தீரும். இதுல எந்த மாற்று விதமான கருத்துமே கிடையாது. இல்லைங்க நான் பாடம் பண்றேங்க, எதுக்கு ஒன்றும் ஆகாரன்றதுலாம் ஒண்ணுமே இல்லை. நோய் எங்கேருந்து வருதுன்னா ஆகாரம்னு ஒண்ணு போற வரைக்கும் அது நோயாம இருக்கு. எல்லா சாத்தியம் கூட இருக்கு. நாம சாப்பாடெல்லாம் தூக்கி போட்டு எப்போ நாம காத்தையே சுவாசிக்கிறோம், தண்ணி குடிச்சா போதுன்ற ஒரு நிலை வருதோ அப்ப நம்ம எதை பத்தினும் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம எல்லாத்துக்கும் புரிஞ்சு நிற்கலாம். அந்த நிலை வர வரைக்கும் ஒரு கோழி எப்படி தன்னோட குஞ்சுகளெல்லாம் காப்பாற்றணும், அந்த மாதிரி நமக்கு எவ்வளவு அறிவு வந்தாலும் இந்த உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இது இல்லாம கரை சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு அருமையான ஓடம். எந்த கடலை கடக்கிறதுக்குன்னா, இந்த துன்பம்ங்கிற கடலை நம்ம கடந்து வெளியேறணும் அப்படின்றது இறைவனால பார்த்து கொடுக்கப்பட்ட இந்த உடலை நாம அங்க போய் சேர வரைக்கும் இதை பத்திரமா காப்பாற்றி வச்சுக்கணும். இது இல்லாம ஒன்றையும் சாதிக்க முடியாது. அதனால எப்பவுமே உடல் மேல கொஞ்சம் அக்கறை வச்சுங்க. அதனால எது நடந்தாலும் பாடத்தின் மேலே பதிவு சொல்லாதீங்க. உணவுன்னு இருக்க வரைக்கும் நோயின் வரும், நோயில் இருக்க வரைக்கும் அடுத்தவங்க சாதாரண மக்கள் பாடம்லாம் எதுவும் தெரியாதுங்க. அதெல்லாம் உடம்புக்கு வந்தா எப்படி ஓடுவாங்களோ, எப்படி மருத்துவ மருந்துலாம் எடுத்துக்காங்களோ அதே போல நீங்களும் கண்டிப்பா எடுத்துக்கங்க. எதையுமே தள்ளி போடாதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க அப்படிலாம் ஒண்ணுமே. சரிங்களா? ஒரு நிலையை எட்டிக்கூடியதும் கவனமா இருங்க. சரிங்களா? இந்த உடல் நமக்கு ஒரு பொக்கிஷம், அதை பாதுகாப்பா வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்.
சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.